என்னடி எல்லாரையும் புரிஞ்சுக்கிற என்ன மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற? யாரு நானா புரிஞ்சுக்கல? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் மீன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அதெல்லாம் இல்லங்க, முடியாதுன்னா முடியாதுதான். ஒத்துக்கிட்டா என்ன ரொம்ப பண்ற? கொஞ்ச நாள் தானே போயிட்டு வரேன்னு. இல்லங்க அதெல்லாம் முடியாது. எதுக்குதான் இப்படி வீம்பு பிடிக்கிறியோ? முடியாது, போக கூடாது. ஆஹா, இவங்க போடுற சண்டை காதுக்கு என்ன ஒரு சங்கீதமா இருக்கு. புருஷனை முண்டாட்டி சேர்ந்துட்டு நம்ம என்ன பாடுபடுத்துங்க. சண்டையே போடாதுங்க. என்னதான் இருந்தாலும் இதுங்க அடிச்சுக்கும் போது மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கு, இருந்தாலும் ஆனந்தமாவும் இருக்கு. ஆஹா ஓஹோ, இத கேட்டா மட்டும் போதுமா? பாத்துல ரசிக்கணும். பாருங்க, போதும் நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. யாரு நானா போடுறேன்? நீதான் புரிஞ்சுக்க மாட்டிக்கிற. என்ன மாதிரி ஆடுவேன், நல்ல வாங்கு. ஆஹா, என்ன ஒரு கண்குள்ளா காட்சி. என்ன ஒரு ஆனந்தம். மத்த நேரம் கூட இப்படி 32 பல்லும் காட்டாது. அந்த பல்ல எப்படி உடைக்கலன்னு பாரு. ஒட்டு கேட்டு சிரிச்சா ரசிச்சுக்கிட்டு இருக்கா இருக்கு கிளவி. என்ன டீ யோசிக்கிற? பாருங்க, ரொம்ப பேசுறீங்க. நீங்க அப்புறம் அடி வாங்குறீங்க, அப்புறம் அடிச்சிட போறேன். எது என்னையே அடிப்பியா? அந்த அளவுக்கு உனக்கு திமிரு வந்துட்டா? எங்க அடி பாப்போம். எங்க அடிச்சிருந்தா கேட்க மாட்டீங்களா உங்களை? எங்க டீ வீசினது ஏன்டா வராம எங்க போச்சு? இங்கேயோ இல்ல. இப்ப நீ வீசினது எங்கடி போச்சு? பறந்து போய் எங்க யாரு மண்டையாவது உடஞ்சிருக்கோம். வெளியே போய் பாருங்க என்னாச்சுன்னு தெரியும். என்ன இது? இடிச்சுக்கிட்ட அதான் அடி. இடிச்சுக்கிட்டியா இல்ல உன் மருமகக்காரி ஆட்டாங்கல்ல வச்சு இடிச்சு விட்டுட்டாளா? அட பாதகத்தி, பாத்துட்டுதான் இருந்தியா? எல்லாம் லைவ்ல பாத்துட்டேதான் இருந்தேன். உன் மருமகக்காரி என்ன பண்றா, என்ன செய்யறா, எங்க போறா வரா, எப்ப பார்த்தாலும் ஒட்டி கேட்டுட்டு இருந்தனா இதுதான் நிலைமை. சூப்பர், எப்படி இருந்தது சங்கீதம்? அடி பாவி, ஒட்டி கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு இப்படி உடைச்சிட்டாலே.